கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். மகிமை மாட்சிமை உடையவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். பாரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவாம். பாரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவாம். உன்னத தேவனீரே நீதி நிறைந்தவரே, உன்னத தேவனீரே நீதி நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாதினில் முடங்கிடுமே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றுமே தொழுதிடுவாம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றுமே தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றுமே தொழுதிடுவாம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றுமே தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். நித்திய தேவனீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானீரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றுமே தொழுதிடுவாம். நல்லவரே வல்லவரே என்றுமே தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ளே போவோம். ஏசாயா 3வது அதிகாரம் 7வது வசனம். 3:7 அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனால் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். இன்னைக்கு இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் கையை உயர்த்தி. என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லத்தான் புரியும். தேவ கோபம் இங்க வந்துட்டு இருக்குது 3வது அதிகாரம் 1 வசனத்துல. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் ஏசாயா 1 வசனத்துல அப்பத்தையும் தண்ணீரையும் நீக்கிறார். மக்கள் கஷ்டப்படுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு அதிபதியை ரெடி பண்ணுவோம், ஒரு பவர்ஃபுல் ஃபெல்லோ, ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு கண்டுபிடிக்கும், அவனுக்கு நாங்க எல்லா பவரையும் கொடுத்துருவோம், ஏன் அவன்கிட்ட வஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அவன் என்ன சொல்றான், தன் கைகளை உயர்த்தி. இந்த கைகளை உயர்த்திங்கிறது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு, சம்பந்தம் இல்லாத வித்தியாசம் இருக்கு. இந்த கைகளை உயர்த்திங்கிறதுக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஸ்வார், SWEAR. ஸ்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் உறுதிமொழி கொடுக்கிறான். சும்மா உயர்த்திருக்காரு. நீங்க கிளாஸ்ல பேரஜனும் அவன் கையை தூக்குறாங்க, பார்லிமெண்ட்ல கையை தூக்குவாங்க, அது தூக்குறது தன் கையை காட்டுறதுக்கு. ஆனா இந்த கையை உயர்த்துகிறதுக்கு அடையாளம் என்னன்னா ஸ்வார், SWEAR. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சபா, சபா, SABA, சபா. இந்த சபா நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 31வது வசனம், 21:31. 2 முக்கியமான நபர்கள் சந்திக்கிறாங்க. ஒன்னு ஆபிரகாம், அபிமெலேக். அபிமெலேக் ஒரு ராஜா. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கை பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடன்படிக்கையை ஒரு சாட்சியாக நம்ம பார்க்கிறோம். பார்ப்போம் அது என்னன்னு சொல்லி
வாசிப்போமா? 31வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் அவ்விடத்திலே ஆணையிட்டு கொண்டபடியினாலே, ஆணையிட்டு சபா. எப்பவுமே ஒரு பைபிள்ல வாசிக்கும் போது மொழி டிரான்ஸ்லேஷன்ல சில மிஸ்டேக்கள் இருக்கும். அது அவங்களால அந்த வார்த்தையை தான் போட முடிஞ்சது. அப்ப ஸ்வேர்ங்கிற ஒரு வார்த்தைக்கு சபா. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 32 அவர்கள் பேர் சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாக பிக்கோலம் எழுந்து பிலிஸ்து தேசத்துக்கு போனார்கள். ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, பேர் சபாவிலே ஒரு தோப்பு உண்டாக்கி இப்ப ஆண்டோடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். ஏன் நாமத்தை தொழுது கொள்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் பார்க்கிறாரு, யார் ஐயா, ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற கையில ஆடுதான் வச்சிருக்கேன். ஆனா ஒரு ராஜா வந்து நீ சபா பண்ணு, உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்லி ஏன் கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். காரணம் தேவனுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறதுக்கு. சரி, அடுத்து இதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படையான ஒரு காரியம்னா அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, இந்த சபா சொல்லியாச்சு ஏமாற்றக்கூடாது. அதான் அதனாலதான் அந்த சபா, நீ கையை ஒய்த்திட்ட, உடன்படிக்கை பண்ணிட்ட, யூ ஷுட் நாட் சீட் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் இது போல ஒரு பாதையில் வழியாக போனார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 8வது வசனம். 15:8. 14வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 8வது 15:8. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் எதனாலே அறிவேன். ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டார். பிள்ளை இல்லாதவனுக்கு மேல பார்ப்பா நட்சத்திரத்தை பாரு, கீழே மண்ணை பாரு, அந்த அளவு நான் பெருசாக்குறேன். இதுக்கு ஆண்டவரே நம்ம ஒரு சபா, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆணை. இந்த ஆணையை குறித்து நம்ம பார்க்கறோம். கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம். சரி பார்ப்போமா? 9வது வசனம் 15:9. அதற்கு அவர் 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறாவை என்னிடத்திலே கொண்டு வா என்றார். ஆண்டவர் சொல்கிறார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் இடத்திலே கொண்டு வந்தது. அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களுக்கு எதிர்த்தர வைக்கிறான். பட்சிகள் ஒன்றையும் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. அப்பொழுது ஆபிரகாம் துரத்தினான். இப்பதான் இந்த உடன்படிக்கையில 2 பேர் தேவை. ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம். இந்த ஆபிரகாம ஆண்டவர் வந்து ஒரு சைலண்ட் பார்ட்னரா வச்சிருக்கிறார். இந்த சைலண்ட் பார்ட்னர்னா என்ன தெரியுமா அவங்களுக்கு? அவங்க ஒரு முதல் மட்டும் போட்டுட்டு தலையே போட மாட்டாங்க. எல்லாம் ஒரு ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் இருப்பாரு. அந்த ஒர்க்கிங் பார்ட்னர் அதெல்லாம் செய்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் தூங்கிடுவான். அவன் இவன் ஏமாத்திட்டு போயிடுவான். நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். விருதுநகர்ல ஒரு தெரு இருக்குது. அந்த தெரு முழுவதும் ஒருத்தருக்கு சொந்தம். தெரு முழுவதும் ஒருத்தருக்கு சொந்தம். அவருக்கு ஒரு 50 இரும்பு பெட்டிகள் வைத்திருப்பார். 50 பிசினஸ் அட் அ டைம் நடக்கும். இவங்க வந்து சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருக்கிற ஓனர். ஏன்னா என்ன நடக்கணும் தெரியாது. கணக்கு பிள்ளைங்க தான் ஒவ்வொரு ஊர்லயும் போய் சரக்க போடுவாங்க, காசு வாங்குவாங்க. இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு. தெருவே வாங்கிட்டு வருவாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, ஒருத்தர் என்ன நினைச்சானா, நம்ம நேரத்துக்கு எந்த அளவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், அந்த லைன் நம்ம சொந்தமா போய் அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதே லைனை அவன் எடுத்தான். அடுத்தவன் பார்த்தான், 50 வரை அவன் அத்துக்கிட்டான். எல்லாத்தையும் வித்துட்டு ஊரை விட்டு போய் ஏஃபரஸ் அங்க விலாசம். இப்ப விலாசமே கிடையாது. அப்ப இவரு அதுல இன்வால்வ் இருந்து தான் எல்லாத்தையும் அவர் கைது செய்யணும். ஆனா இங்க ஆபிரகாமா ஆண்டவர் சொல்றாரு, நீ சைலண்ட் பார்ட்னர் தூங்க வச்சிட்டாரு. 5 நித்திரை வந்து திகழும் காலமும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாம் நோக்கி, உன் சந்ததியார் இனி எல்லாம் என்னென்ன நடக்கும் எல்லாம் சொல்லி இங்க பாருங்க 14 வசனத்தை வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளை, அதன் துண்டுகள் நடுவாக கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றியது. ஆண்டவர் ஒரு சபாவை தானே முன்னாடி போச்சு. ஆச்சரியமான காரியம். சரி, இது இன்னொரு காரியத்தை காட்டுறேன். சபா என்னன்னு நம்ம பார்ப்போம்.
யோசுவா எடுத்துக்கோங்க, 6வது அதிகாரம் 22வது வசனம். ராஹாப்ங்கிற வேசியை நம்ம பார்த்திருக்கோம். ராஹாப்ங்கிற வேசி 6:22, யோசுவா தேசத்தை வேவுகமாக்க அந்த 2 புருஷர்களை நோக்கி, நீங்கள் அந்த ஸ்திரீ அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடியே சபா, ஆணையிட்டபடியே, ஆணையிட்டனா கைகளை உயர்த்தி அவங்க சொல்றோம், நான் இங்க உன்னை பாதுகாப்போம். ஆனா கண்டிஷன் இருக்கு, நாங்க அழிக்க வரும் பொழுது உங்க குடும்பத்தார் வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில ஒரு சிகப்பு கயிற தொகை வரும். இவ்வளவு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ப்ராமிஸ்குள்ள இருக்கு. அந்த ஸ்திரீயும் அவளுக்கு உண்டான யாரும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வேவிக்காரர்கள் அந்த வாலிபர்கள் போய் ராஹாப், அவன் தகப்பன், தாய், சகோதரர், அவளுக்குள்ள யாவையும் எல்லாம் வெளியே கொண்டு. இதுதான் சபால இருக்கிற கண்டிஷன். சரி, 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 17வது வசனம். 20:17. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினாலே பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். இது அன்புனால வருகிற ஆணை. ஆணை தான், நல்ல சந்தேகமே கிடையாது. ஆனா இது வந்து அன்புனால வருகிற ஆணை. தன் உயிர் சிநேகிதன் போல அவனை சிநேகித்தான். இந்த அன்பு ஏன் வந்துச்சு தெரியாது. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் கமர்ஷியல் ஆயிடுச்சு. கமர்ஷியல் என்ன சொல்றேன், நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, அது எனக்கு கிடைக்கிற வரை நான் அவரை நேசிப்பேன். அவர் எனக்கு கொடுக்கலன்னா அவரை நான் சுற்றுவேன். இது ரொம்ப நாளைக்கு இதனை செய்யறது போகாது. ஆனா இந்த அன்பு ஒரு ஆழமான அன்பு. சரி, இந்த காரியத்தை யார் செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அந்நிய கடவுளுக்கு இதை செய்தார்கள். அந்நிய கடவுளுக்கு இதை செய்தார்கள், ஆணையிடுகிறார்கள். எப்படி ஆணையிட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாம் செப்பனியா 10:8-6. செப்பனியா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோட ஆணையிடுகிறார். இவங்க யாரோட ஆணையிடுகிறாங்க? பிசாசோட. வீட்டின் மேல் வான சேனைகளுக்கு பலியிடுகிறவர்களையும் கர்த்தர் பேரிலே ஆணையிட்டு, கர்த்தர் மேல ஆணையிடுவாங்க, பணிந்து கொள்றது அங்க நாங்க 2 நிலைகளே குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். இது வேணும் அது வேணும், இது வேணும் அது ஆண்டவர் ஆணையிட்டு. இது ஆணையிடுறது ஆண்டவர் மேல, இது செப்பனியா. சரி, அடுத்து ஒரு ஆணையை குறித்து ஒரு ஆழத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆணையிடுறத ஒரு ஆழம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22:16, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த காரியத்தினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியில செய்வேன், பெருக பண்ணுங்கிறார். 18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததி பூமிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று என் பேரிலே ஆணையிட்டேன். என் பேரில், என் பேரில். இப்ப பக்கத்து இருக்கிற அம்மாக்கும் 2 அக்கா சண்டை வந்துருச்சு. இந்த அக்கா ரொம்ப சொல்லுது, என் பிள்ளை மேல சத்தியமா நான் சொல்றேன் அப்படின்னு அது சொல்லுச்சு. என் பிள்ளை மேல சத்தியமா. உடனே எல்லாமே ஆஃப் ஆயிடும், சண்டையில ஆஃப் ஆயிடும். பிள்ளை மேல சத்தியம் பண்ணிட்டா அப்ப அது உண்மைதான், இவ செய்யல அப்படின்னு ஆயிடும். அதுபோல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பேரிலே எபிரேயர் 6வது அதிகாரம் 6:13 இதை எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் எழுதும்போது அதை இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றாரு. தன் பேரிலே ஆணையிடுறதா என்ன நினைச்சு 22வது எபிரேயர் 6:13, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரிய ஒருவர் இல்லாதனாலே தன் பேரிலே ஆணைத்தார். ஆணையிடுற சபா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் பேரிலே ஆணையிடும். ஏன்னா ஆண்டவரோட பெரிய ஆள் கிடையாது. சரி,
இது ஆணையிறதுல ஒரு ஆழமான காரியம். ஆண்டவர் ஆணையிடும்போது இன்னொரு காரியத்தை வச்சு ஆணையிடுகிறார். இது இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 2வது 1:0-6 4:2 அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். பரிசுத்த தேவன் பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிடுகிறார். தன்னிலும் பெரியவர் கிடையாது, அதனால தம்மையிலே ஆணை, தன் நாமத்தினாலே. இப்ப பரிசுத்தத்தின் மேல ஆணையிடுகிறார். இது ரூட் வேர்ட். இந்த ரூட் வேர்ட்னா என்னன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ரூட் வேர்டுங்கிற ஒரு காரியத்துல தான் எல்லாமே அடுத்தடுத்து வரும். ரூட் வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் ஓடி போயிடும். இந்த ரூட் வேர்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணைங்கிறதுக்கு என்னன்னா ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். ரூட் வேர்டுங்கிறது 7. அதுங்க எபிரேய வார்த்தைகள் முழுவதுமே நம்பரை வச்சுதான் கிடைக்குது. அலாஃப் நம்பர் 1, அலாஃப் பெத் கேமேல், இப்படி வரிசையா போகும். இதுல நம்பர், இந்த நம்பரை வச்சு அவங்க கணக்கு போட்டு பார்க்குறாங்க. வரும்போது 7 பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷன்ங்கிற 7, அந்த 7ங்கிற மேல ஆணையிடுறாரு. 7ங்கிற ஒரு மேல ஆணையிடுகிறார். சரி, இந்த புக்ல ஆத்தர் ஒரு சில காரியத்தை ஜோக்கா சொல்றாரு. ஜோக்கா என்னன்னா அதை ஒரு கனெக்ட் பண்றாரு. அதை நம்ம வந்து சீரியஸா இருக்கணும் அவசியம் இல்லைன்னா அதை எழுதுறாரு. அது எப்படி எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 அந்த 7ங்கிற ஒரு நம்பர் எப்படி இருக்கிறாருன்னா, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். சிம்சோன் தலையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16:7 அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அக்னி நார் கயிறுனாலே என்னை கட்டினான். இப்ப 7ங்கிற கயிறு வந்து சொல்றாரு, இது அந்த நம்பர் பூர்ணங்கிற ஒரு நம்பரை இல்லைன்னா ஏன் ஒரு கயிறு வச்சு கட்டு, 2 கட்டு, 3 கட்டு, 7 ஏன் கட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் அழகா எழுதுறாரு. சரி, 7 கயிறு. அடுத்து பாருங்க 19வது வசனத்திலே பாருங்க, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரில் 7 ஜடைகளை சிறப்பித்து. அவன் தலையில 7 ஜடை இருக்கு. சரி, வேர்ட்ஸ் பார்த்தாச்சு, சபாவை பார்த்தாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். திரும்ப வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 3வது அதிகாரம் 7வது வசனம். அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, சபா கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவன் நான் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை. இந்த முந்தா வசனத்தவங்க ஒன்று வஸ்திரம் இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க, இவன் இடத்துல வஸ்திரம் இல்லைங்கிறான். இந்த அந்நாளிலேங்கிறதுக்கு ஒரு கீ வார்த்தை இருக்கு. பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப அந்த வசனத்தை கீ வார்த்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 52வது அதிகாரம் ஏசாயா 6வது. இதுதான் அந்நாளிலேங்கிறதுக்கு ஒரு கீ வார்த்தை. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவாக்கி, இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். அந்த அக்காலங்கிறது ஒரு காலம். என்ன அறிந்து கொள்வாங்கன்னா, எல்லாம் ஆண்டவர் செய்தது, நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சோம் இது இப்படி நடக்கணும்னு சொல்லி, ஆனா அவர் செய்த காரியம் தான் அப்படின்னு சொல்லி, இது அக்காலத்திலே. இந்த அக்காலத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்வார், எப்படி அந்த ஸ்வார் அக்காலத்திலே நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம். 14:22. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யருக்கு நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாவது ஒரு பாதரசம் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமி உடைய கர்த்தரை நோக்கி என் கையை உயர்த்தினேன். என் கையை உயர்த்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா நான் ஆடு மேய்ச்சிருக்கேன், ஆனா ஒரு யுத்தத்திற்கு என்கிட்ட ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் நான் கூட்டிட்டு போனேன். எங்கள்கிட்ட என்ன யுத்த ஆயுதம் இருக்கும், சும்மா கம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம். ஜெயிச்சதை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப அவரு ஜெயத்தை கொடுத்துட்டாரு.
அது எப்படி இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்குதுங்கிறார். இங்க பாருங்க 14வது அதிகாரம் 12. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு சாலோம் ராஜா மெல்கிதேஸ் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தின் பூமி உடையராக உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் உண்டாகும். இப்ப பாக்குறாரு, இந்த ஆசீர்வாதம் மனுஷங்க கொடுத்தது கிடையாது, உன்னதத்திலிருந்து வந்துச்சு. ஏன் கைகளை அங்க உயர்த்து, ஆண்டவர் மேல கையை உயர்த்தி இந்த துதிக்கான மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவன் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது தன் பவரை எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் இதே மாதிரி தான் காட்டுறார். உபாகமம் 32வது அதிகாரம் 40வது வசனத்துல இப்ப பழி வாங்குறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 35வது வசனம் பழி வாங்குறதெல்லாம் பார்க்கிறோம். ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கிறாரு. 37 அவர்கள் தங்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று எல்லாம் மோசமான வாழ்க்கை வாழும்போது, இப்ப 39 நானே அவர் என்னோட இருக்கிறது, நான் தான் யா கடவுள், வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சுவார் பண்றாங்க. கைகளை எப்படி செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 உபாகமம் 32:40 நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி. மனுஷங்க சுவார் பண்றாங்க, ஆண்டவர் செய்யறாங்க. ஏன்னா அவர் நம்ம சாயலாகத்தான் குமாரன் அனுப்புகிறார். இப்படி செய்யும் பொழுது கைகளை உயர்த்துறான்னா பிதாவாகிய தேவன் தன் பவர் எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்துக்கின்றேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கற்காக்கி என் கைகளினாலே நியாயத்தை பிடித்துக் கொள்ளும் அளவுக்கு என் சத்துருக்களை பழி வாங்கி என் பங்கு பதில் அளிப்பேன். ஆண்டவருடைய ஆக்ஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, வெளிப்படுத்துதல்ல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிற ஒரு காரியம். வெளிப்படுத்துதல் 10வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்துதல் 10:5. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனிதன் என்னால முடியலைங்கிறான், நான் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கையை சுவாரம் பண்றான். ஆனா ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? மனுஷன் சொல்றான் என்னால முடியலைங்கிறேன், எல்லாரும் சொல்றாங்க இது உன்னால முடியாதுங்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 10வது அதிகாரம் 5வது. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற நான் கண்ட தூதனானவன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது. இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாப்போமா? 10:1. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருக்கிறது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து கிடையாது. நல்லா கேட்டேன். இயேசு கிறிஸ்துவ நம்ம முதல் அதிகாரத்திலே பார்த்தாச்சு, கிளாஸ் நம்மளுக்கு எடுத்தாச்சு. ஆனா இது ஒரு நிழலாட்டமான ஒரு ஈக்குவல் பவர்ல ஒரு ஏஞ்சல். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. பார்த்தா எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவன் கால்கள் அக்னி ஸ்தம்பத்தையும் போலது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருந்தது. எல்லாம் இருந்துட்டு சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சப்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிமுழங்கள் 7 பரிபூர்ண எல்லாம் பார்த்துக்கிட்டு காலம் செல்லாது, எல்லாம் டைம் முடிஞ்சிச்சு, இனி ரொம்ப நேரம் எதுவுமே போகாது. இப்ப இந்த வஸ்திரத்தை குறித்து ஒரு சில காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். வஸ்திரம் பாருங்க, அந்த வஸ்திரத்தை முதல் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 3வது அதிகாரம் 6வது வசனம். உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியா இரு அப்படி கேட்கிறேன். எல்லாமே உன் கைக்கு கீழே இருக்குங்கிறாரு. 7 அதற்கு அந்நாளிலே அவன் கையை உயர்த்தி நான் சீர்படுத்தலை, என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை. இந்த வஸ்திரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவரை துதிக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் டிரஸ். ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவில் இருக்கும். 10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் ஆத்மா கழிவுறது. மணவாளன் தன் ஆபரணங்களாலும் அழைக்கிறது போல மணவாட்டி சிங்கிறது போல ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரம், அதுங்க ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்க உண்மையிலேயே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ் எப்படி நீங்க பார்க்கலாம்னா, போகிற இடத்துல யாராவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க.
பைபிளை கொடுத்து ஒரு விளக்கத்தை உங்களால் சொல்ல முடியும். இப்போ நம்ம உங்களுக்கு எபிரேயர் வார்த்தைகள், கிரேக்க வார்த்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ். நான் உங்களுக்கு தெரியும், நான் எந்த கிளாஸுக்கும் போனது கிடையாது. நான் இந்த பைபிள், இந்த புத்தகத்தை உங்களுக்கு காமிச்சு திரும்ப நான் காட்டுறேன். இதாங்க இந்த ஒரு புத்தகத்தை எங்க பாஸ்டர் எனக்கு கொடுத்தார். இதுல இருந்து நான் நினைச்சேன், நான் கஷ்டப்பட்டு இதை வாசிச்சு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணி இதுல இல்லை நான் இன்னொரு கண்டுபிடிச்சு எப்படியாவது என்னுடைய டயத்தை நான் ஸ்பெண்ட் பண்றேன். இதுதான் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் இருந்து. இது தேவன் செய்யும் ஒரு கிரியை. அது என்ன கிரியைன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 58:11. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமையை திருப்தியாக்கி உன் எலும்பு நலமாக்க. இப்ப நீ நீரூற்று போல இருப்பாய். 12. உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவார்கள். இந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைய பார்த்து ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் காலையில் ஜாகிங் போறேன், இன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு தம்பி ஸ்கூட்டரில் வந்தார், என்கிட்ட நிப்பாட்டினார். நான் அதை பார்த்ததே கிடையாது. சார், உங்களை நான் பார்த்துட்டு சார் ஜாகிங் போறாரு, நம்ம நடக்கிறோம், நம்மளும் ஜாகிங் போகணுன்ட்டு அப்போ நான் உங்களை பார்த்து நான் ஆரம்பித்தேன் சார். இன்னும் நல்லா ஜாகிங் போகிறேன் சார் நான் சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம சொல்லவே இல்லை, ஆனால் நம்மளை மக்கள் பார்க்குறாங்க. ஒரு வயதான ஒரு டாக்டர், ஒரு கிழட்டு பய ஓடுறான். நம்மலாம் யங்ஸ்டர்ஸ் ஓடணும். இதுதாங்க அஸ்திபாரம். உலக பிரகாரம் எல்லாமே தேவை. பைபிள் மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கை எல்லாரும் பார்க்கறாங்க. ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அதை முடிக்க போகிறோம். ஓசியா 5வது அதிகாரம் 13வது வசனம், பக்கம் 1052. 5:13. இப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபொழுது இப்ராயிம் அசிரியா ராஜாவிற்கு போய் ராஜா ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்கள் குணமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இவங்களை யூதாவின் பால சிங்கத்தை போட்டிருக்கான், பீரிட்டு போட்டுவிடேன், தப்பாட மாட்டேங்கிறார். வஸ்திரம் நான் கொடுக்கணும். எவ்வளவு ஒருத்தன் பிடிச்சு நீ போக முடியாது, நான் பீரிட்டு போட்டுருவேன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். காரணம்னா, பஞ்சவசனத்துல அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திலே போயிடுவேன், நான் ஆபத்திலே என்னை கருத்தாக தேடுவார்கள். ஸ்தானங்கிறது பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு நாள் திரும்ப வர்றோம். 6வது அதிகாரம் 1வது வசனம், இவங்க வேணா திரும்பிட்டாங்க. இருதயத்தில் ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. உடனே அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. கர்த்தரிடத்திலே திரும்பவும் மாறுங்கள். நம்மை பீரிட்டார், நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். இது ஒரு அறிவு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமோ கிருபையுள்ள பிதாவே, நம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு ஆணை இடுகிற ஒரு காரியத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. நீர் எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவரே உண்மை துதிக்கிறேன் ஐயா. கிருபை கிருபை கிருபை, இது எங்களால் ஐயா நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.